ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி சலசலன்னு கொதிக்கணும். இதுல தான் நம்மளோட முக்கியமான பொருளை சேர்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. 1/4 கிலோ அளவுள்ள மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல துண்டுகளா கட் பண்ணிட்டு இதையும் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல எடுத்து சேர்த்துடலாம். இதனோடையே 1/4 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கோங்க. கிழங்குல கொஞ்சம் உப்பு ஊறணும் அப்படிங்கறதுனால நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தீயை கொஞ்சம் அதிகமாகவே வச்சு, அதாவது ஃபுல் ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமுக்கும் ஃபுல் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு இந்த கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும். மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி ஏற்கனவே ரெசிபிஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் கிழங்குலாம் எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அதே போல தான் கிழங்கு நல்லா சாஃப்டாக வேகணும். நல்லா விரிஞ்சு வர அளவுக்கு வேகணும். ஆனால் குழையக்கூடாது. இது போல ஒரு பதம் வரைக்கும் வேக வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. கிழங்கு இது போல நமக்கு வெந்திருக்கணும். சாஃப்டாவும் வெந்திருக்கணும், குழையவும் கூடாது. இது போல ஒரு பதத்துல வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிழங்க அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில 3/4 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த தண்ணியில திரும்பவும் இந்த கிழங்க சேர்த்துட போறோம். ஏன்னா ரொம்ப குழையா வேக விட்டுட்டா அதுல குழப்பாகி அந்த தண்ணியிலேயே போயிடும், அந்த மாவுசத்து எல்லாமே போயிடும். அதனால ஓரளவு அதுல வேக வச்சு தண்ணியை இருத்து கீழே ஊத்திட்டோம். இப்போ இந்த தண்ணியில திரும்பவும் வேக வைக்க போறோம். இப்போ நல்லா குழைவா வேகணும். நமக்கு நல்லா சாஃப்டா இது அப்படியே வெந்து வரணும். கரண்டி வச்சு நம்ம மசிச்சா இந்த மரவள்ளி கிழங்கு மசினம். ஏன்னா ஆறுன பிறகு நல்லா இது கெட்டியா மாறிடும். அதனால நீங்க நல்ல சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியும் நல்லா சுருங்கி வரணும். சில கிழங்கு துண்டுகள் பாத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும். இப்ப கரண்டி வச்சு நம்ம இப்படி அழுத்தி விடும் பொழுது தெரியும் பாருங்க, அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இது போல இந்த கிழங்க வேக வச்சுக்கலாம். சொல்லும் போது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலயே இது போல நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த சமயத்துல 1/2 லிட்டர் அளவு நல்லா திக்கான பால், காய்ச்சிருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பச்சை பாலா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுல நிறைய நேரம் இதை லோ ஃப்ளேம்ல வச்சு காய வைக்க போறோம். அதனால பச்சை பாலா இருந்தாலுமே நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டு ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கிழங்கு ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. பாலோட சேர்ந்து நல்லா வெந்து வரணும். பாலும் நமக்கு திக்கா மாறணும். இப்ப 4-5 ஏலக்காவை இது போல இடிச்சு எடுத்து சேர்த்திருக்கேன். நீங்க ஏலக்காவை முழுசா இப்படி இடிச்சு சேர்க்க விருப்பப்படலன்னா நல்ல ஏலக்காவோட சர்க்கரையை சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா பவுடரா அரைச்சுக்கிட்டு அதை சலிச்சு கூட இதுல பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் முழுசாவே சேர்த்திருக்கேன். நம்ம சாப்பிடும் பொழுது இந்த ஏலக்காவை ஓரமா தள்ளி எடுத்து வச்சிடலாம். பால் பாருங்க எந்த அளவு சுருங்கி நல்லா ஏடு படிஞ்சு காஞ்சி வந்திருக்கு. ஆனா ஏலக்காய் பொடியா நம்ம பயன்படுத்துறதை விட அந்த டைமுக்கு இடிச்சு ஃப்ரெஷ்ஷா இடிச்சு நம்ம சேர்க்கும் பொழுது அதனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வாசம் போகாம இருக்கும். இப்ப பாருங்க, பால் நம்ம சேர்க்கும் பொழுது எந்த அளவு தண்ணியா இருந்துச்சு, இப்ப எந்த அளவு நல்லா கெட்டியா திக்கா மாறி வருது பாருங்க. இந்த சமயத்துல இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுள்ள சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு கொஞ்சம் குறைச்சு கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நான் சேர்த்த அளவு பாத்தீங்கன்னா நல்ல தித்திப்பா இருக்கும். சர்க்கரை நீங்க ரொம்ப மிதமா தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க குறைச்சு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனேயே கொஞ்சம் இலகலா மாறும். அதனால கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப நம்ம சேர்த்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்டு மில்க். அதுல நீங்க எந்த பிராண்ட் வேணாலுமே வாங்கிக்கலாம். 50 ml அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க் இதுல சேர்த்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாதான் இந்த ரெசிபி செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும் பொழுது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம சாதாரணமா பால்லயே செஞ்சிடலாம். பாலே கூட இன்னும் நம்ம சுருங்க காய்ச்சி, அதாவது தனியாவே பாலை 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலா சுருங்குற வரைக்கும் காய்ச்சி அந்த ஏடோட இதுல சேர்த்துட்டீங்கனாலுமே அந்த ஃபிளேவரை அது எடுத்து கொடுத்துரும். இந்த அளவு திக்கா வர வரைக்கும் நம்ம நல்லா இதை சுருங்க காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
இந்த சமயத்தில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து தான் முந்திரி திராட்சை சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படியே பச்சையாகவே மேலே தூவி விட்டுக்கலாம். அதே போல் நட்ஸு உங்ககிட்ட வேற எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா சுட சுட சுவையான மரவள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை நான் சொன்ன பக்குவத்தில் இதே அளவுகளில் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க. அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது அதனோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்த அளவு டேஸ்டாக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி பாயசம் செய்யாம சீசன்ல இந்த கிழங்கு கிடைக்கும் பொழுது இந்த பாயசத்தை ஒரு முறை சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த பாயசத்தை இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சுவையா சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியா வாழுங்க. சுவையாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.